பிஜேபி வந்து 330 தாண்ட ஒரே அழுத்தமாக சொல்லிட்டீங்க. இது வந்து களத்திலேருந்தும் வரலாற்றுலேருந்தும் எடுத்து வைக்கிற தரவுகள் அடிப்படையில் ஒரு பிரதமர் வந்து 400 நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு வித்தவுட் எனி லாஜிக். ஒருவேளை 350 ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த 3 மாதங்களில் பிரதான எதிர்க்கட்சிகளுடைய சக்கரங்கள் உடைக்கப்பட்டன. இந்தியா முழுக்க பாஜகவுக்கு காங்கிரஸில் இருந்து ஆட்கள் தூக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி கிடையாது. டெல்லியில கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டது. இத்தனை பேர் மேல அமலாக்கத் பிரிவோ வருமான வரித்துறையோ வழக்கு போடப்பட்டு பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு கைவிடப்பட்டு நீங்க யாருக்கெல்லாம் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தீங்களோ ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு தூக்கி சீட்ஸ் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 80% மக்கள் அன்னைக்கு ஓட்டு போட போனவங்களுக்கு அடிப்பறிவு எழுத்தறிவே கிடையாது. பாஜக மோடி அவர்களை முன்னிறுத்தினதுக்கு அப்புறம் இந்திய தேர்தல் களம்ங்கிறது ஒரு அதிபர் தேர்தல் களம் மாரி டெஃபினட்டா வந்து தனி பெரும் கட்சியாக அவர்கள் தான் வருவார்கள். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு சமஸ் அவர்களை சந்திக்க இருக்கோம். வணக்கம் சார். ஒரு பெரிய பயணமே போயிட்டு வந்திருக்கீங்க. கடந்த 10 நாளா பிஜேபி வந்து 330 தாண்ட ஒரே அழுத்தமா சொல்லிட்டீங்க. ஒருவேளை 350 ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? அதாவது 97 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல், உலகத்திலேயே அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய தேர்தல். அப்ப இந்த தேர்தலில் இப்ப நீங்க என்னிட்ட கேட்குறீங்க, ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி. சரி 370 தாண்டாதுன்னு சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரு பிரதமர் வந்து 400 நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு வித்தவுட் எனி லாஜிக். அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரியோ அதாவது கரண்ட் பொசிஷனும் அப்படி இல்லை. ஆனால் எந்த மீடியாவும் அதை கேட்கவே இல்லை. 400 எங்கிருந்து வருங்கிறத தேசிய ஊடகங்கள் யாருமே கேட்கல. அப்போ தான் ஒரு மீடியாமேன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து ஏதோ பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை வந்து திசை திருப்பணும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து களத்திலேருந்தும் வரலாற்றுலேருந்தும் எடுத்து வைக்கிற தரவுகள் அடிப்படையிலேருந்து மேலிருந்து கேட்கிறேன். அடிப்படையில் இந்த கேள்விக்கான பின்பகுதி என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அந்த நோக்கம் என்னன்னா, ஒரு தேர்தலில் போட்டி வந்து சமதளத்தில் இருக்கா, எல்லா போட்டியாளர்களுக்கும் சமதளத்தில் இருக்கா. அதாவது நீங்கள் பலமாக இருக்கலாம், நான் வந்து பலவீனமாக இருக்கலாம், அது வேற. ஆனால் இந்த போட்டியை நடத்துபவர்கள், இந்த போட்டிக்கு பங்கேற்பலாக இருக்கிறவங்க, ஓடுறவங்க 2 பேருக்கு சமதளத்தை கொடுப்பதுங்கிறது முக்கியம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 மாதங்களில் இந்த தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த 3 மாதங்கள்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களில் எல்லா விதத்திலும் நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சிகளுடைய சக்கரங்கள் உடைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி, குறிப்பாக காங்கிரசினுடைய சக்கரங்கள் உடைக்கப்பட்டன. நீங்க வந்து இந்த 3 மாதங்கள்ல நீங்க இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் வந்து பாஜகவுக்கு காங்கிரஸில் இருந்து ஆட்கள் தூக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க. என்னுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், 50,000 1 லட்சம் பேர் வரைக்கும் தூக்கப்பட்டிருக்காங்க. அங்க மற்ற கட்சிகள்ல இருந்து தூக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. அதே போல நீங்கள் வந்து காங்கிரசினுடைய நிதி ஆதாரம் அது வந்து கிட்டத்தட்ட முடக்கப்பட்டது. அது வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கட்சிகள் வந்து நிதி ஆதாரம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் மாநில முதல்வர்களா இருந்தாங்க. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி கிடையாது. சோரன் கைது செய்யப்பட்டார் ஜார்க்கண்ட்ல. அதே போல டெல்லியில கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சர் பதவியில இருக்கும்போது கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து இது போல ஏராளமான வருமான வரித்துறை, அமலாக்க பிரிவு, இது எப்படி இஷ்யூஸ்னு சொல்ல முடியும்? தனிப்பட்ட இஷ்யூஸ் எப்படி இருக்க முடியும்? நான் என்ன கேக்குறேன்னா, நான் இந்த பேட்டியினுடைய எல்லையை விட்டு வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுனால இதுக்குள்ளார வரேன். ஆனா நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க, எத்தனை பேர் மேல அமலாக்க பிரிவோ வருமான வரித்துறையோ வழக்கு போடப்பட்டு பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு கைவிடப்பட்டிருக்கு, அல்லது அவர்கள் அந்த விசாரணையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது அந்த விசாரணை தொடராம ஸ்தம்பிச்சிருக்குங்கிறத அதெல்லாம் வந்து பத்திரிகைகளை நிறைய எழுதியாச்சு. நான் உட்பட நிறைய பேர் எழுதி. அதனால இந்த சமதளப்பற்ற போட்டியில நீங்க 400ங்கிற நம்பர்ஸை வந்து எல்லாருமே மீடியாவும் அப்படி சைலண்டா இருந்து, அல்லது இதை எப்படி வெல்ல முடியும் என்கிற
தொகுதியில எழுத ஆரம்பிக்கும் போது நான் வந்து இது எப்படி சாத்தியமே இல்லையே அப்படிங்கிறத கடந்த கால வரலாற்றின் அடிப்படையிலும் நிகழ்கால போக்கின் அடிப்படையிலையும் சொல்றது அவசியம். அது வந்து பாஜகவுக்கு எதிராக அல்லது காங்கிரஸ்க்கு ஆதரவா இல்ல, மக்களுடைய மனநிலை. அதாவது ஒரு ஓட்டர் வந்து எப்போதுமே அவங்களுடைய ஓட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஒண்ணு ஒரு ஓட்டு வந்து வெல்லணும், அல்லது இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஓட்டு வந்து வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. ஒண்ணு நான் சொல்ற ஆள் ஜெயிக்கணும், அல்லது நான் ஒரு ஆளை வீழ்த்தணும்னு நினைக்கிற ஆளை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த வாக்காளர்கள் மத்தியில போய் நீங்க வந்து உன்னோட ஓட்டு ஜெயிக்காது அப்படின்னு உருவாக்கக்கூடிய ஒரு அபிலி தான் இந்த 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 இது வந்து ஒரு உளவியல் தாக்குதல் தான் இது. அப்ப அதை நான் வந்து அதற்கு எதிராக வந்து செய்யணும். நீங்க சொல்ற கணக்குப்படி வச்சா கூட ஒரு 1,00,000 பேர் அந்த பக்கம் வந்து எடுத்துட்டு வந்தா கூட அப்ப சக்சஸ் ரேட் இன்னும் அதிகமா தானே இருக்கு. இல்ல அப்படி ஆகாது, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அரசியல் என்பது வந்து அரித்மெட்டிக்ஸ் கிடையாது, அது கெமிஸ்ட்ரியும் இருக்கு. அப்புறம் மக்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பாங்க. நாம இந்த இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவோம்? நீங்க தான் பலமா இருக்கீங்களே, 400 இடங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலோட இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்க 1,00,000 பேரை வந்து வெளியில இருந்து தூக்குறீங்க? உங்களோட 300 ஏற்கனவே சிட்டிங் எம்பிஸ்ல கிட்டத்தட்ட 1/3 ஆட்களுக்கு ஏன் வந்து சீட் கொடுக்கல? நீங்க தான் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. புதுசா கொடுக்குறாங்க. இல்ல புதுசாவே இல்லையே. அதுல பலர் வந்து டர்ன் கோட்ஸ் இருக்காங்களே வெளியில. நீங்க நேற்று வரைக்கும் திட்டிட்டு இருந்த ஆட்களுக்கு கூப்பிட்டு இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து ஆட்களுக்கு கொடுக்குறீங்க. நீங்க யாருக்கெல்லாம் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தீங்களோ, ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கு தூக்கி சீட்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப இது உங்களுடைய பலகீனத்தை தானே காட்டுது. நீங்க பலமா இருந்தா ஏன் வந்து இந்த தேர்தல் வந்து முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், பிரதமருடைய பேச்சுகள் எல்லாமே ஒரு பலகீனத்தை தானே தொடர்ந்து காட்டுது. அரசியல் வெற்றி என்பது நான் வெற்றி பெறணும்னு ஒரு அரசியல்வாதி நினைக்கிறது தப்பு. அதுல தப்பே கிடையாது. எந்த சாதாரண பேத தண்டம் எந்த இதை யூஸ் பண்ணுவாங்க? இல்ல இல்ல, அதுக்கு அறம் இருக்கு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொன்ன மண் இது, சரியா? அதனால அரசியல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அறிவுத்துறை, அது வந்து ஒரு கச்சடா ஏரியா கிடையாது. அது வந்து நாம அப்படி பேசி பேசி அந்த துறையை வந்து அவ்வளவு இழிவா நம்ம நடத்திட்டோம். அப்படி கிடையாது. நீங்க எந்த பிசினஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு தார்மீகமா அறம் இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த வேலையிலையும் அது இருக்கும்னு சொன்னா, அரசியலில் அது அதிகமாவே இருக்கும். ஏன்னா அது நாட்டை பற்றி சிந்திப்பது, நபர்களை பற்றி சிந்திப்பது, அடுத்த காலத்தை பற்றி சிந்திப்பது, நம்முடைய தலைவர்கள், நம்முடைய தலையெழுத்தை பற்றி சிந்திப்பது. அதுல வந்து அறம் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க குமுதத்துல நான் எழுதியிருக்கேன், குமுதம் ரிப்போர்ட்டர்ல கடந்த வாரம் எழுதியிருக்கேன். அதாவது என்னன்னா 1950களில் இந்த நாடு முதல் தேர்தலை சந்திக்கும் போது இந்த நாடு இப்படி இல்லை. அது வந்து மதமா வந்து பயங்கரமா பிளவுபட்டு கிடக்கு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க ரெண்டு பக்கமும் பிரிவினையில. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்கள்லையும் மத ரீதியான அவ்வளோ வந்து ஒரு உக்ரமான உணர்வுகள் கொழுந்து விட்டு எறிந்த நாட்கள். அப்புறம் சாதி ரீதியான உணர்வுகள். அப்புறம் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 80% மக்கள் அன்னைக்கு ஓட்டு போட போனவங்களுக்கு வந்து படிப்பறிவு, எழுத்தறிவே கிடையாது. அப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட ஒரு பிரதமர் நேரு அவர்கள் வந்து இந்த தேர்தலை கொண்டு போகும்போது இந்த மக்களை எப்படி ஒருங்கிணைக்கணுங்கிறத கல்வி கற்பிப்பதற்கான சூழலை உருவாக்குவது போல இந்த நாட்டு மக்கள்கிட்ட பேசுறார். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் பேசுறார். அந்த தேர்தலை வந்து அவர் லூதியானால அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் போது வகுப்புவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்றார். அதுதான், அதாவது நான் சொல்றது என்னன்னா, நீங்க பாலிடிக்ஸை வந்து லீடர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க தான் நமக்கு வந்து முன்னாடி இழுத்துட்டு போறவங்க. அவங்க தப்பு பண்ணும்போது அதை சுட்டி காட்டவும் செய்யும். இப்போ நேரு வந்து அந்த பேட்டர்ன் இப்போ தொடர்ச்சியான வெற்றி 3 முறை வெற்றிங்கிறது இப்ப திரு மோடி அவர்களுக்கு அது சாத்தியப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாஜக ஒரு ப்ரொபகண்டா இருக்கு. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், பாஜக வந்து வெல்லக்கூடாது, மோடி வந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. அந்த ஆஸ்பெக்ட் நீங்க சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அந்த பேக்ரவுண்ட் ஐடியாலஜி தான் நான் கேட்கிறேன். இல்ல, அதாவது என்ன விஷயம்னா 3வது முறை மோடி வெல்லணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு சார். இல்ல எந்த கான்டெக்ட்ல அதை கேட்கிறேன்னா, இப்ப நீங்க இந்தியா முழுசும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. இப்போ ஹார்ட் கோர் ஹிந்தி ஸ்பீக்கிங் லேண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்தில் வந்து கம்பல்சரி அவங்களுக்கான எந்த இதுவுமே இல்லை. மேபி கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தா கூட, மீதம் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளில் வந்து அவங்களுக்கான பெஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பெஞ்சு நீங்க வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த பெஞ்ச் எஸ்பெஷலி இப்போ வந்து நீங்க எப்படி எடுத்துக்கங்க, அவங்களுக்கு நீங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் லேண்ட் பத்தி சொன்னீங்க, ஹிந்தி ஹாட் லேண்ட் பத்தி கேட்குறீங்க. 225 தொகுதிகள் வந்து இந்தி பேசும் மாநிலங்கள் மட்டும் இருக்கு, இந்தியை மட்டும் பேசுறது. இந்த மாநிலங்கள்ல அவங்க கடந்த முறை வந்து 188 இடங்களை வெல்ல முடியும். அவுட் ஆஃப் 225. 225ல 188 வெல்ல முடிஞ்சு. ஏன்னா அங்க அவங்களுக்கு பலம் இருக்கு. இதுவே இந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 318ல கிட்டத்தட்ட 115 தொகுதிகள் தான் வெல்ல முடிஞ்சு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க கேள்வி கேட்கக்கூடிய அந்த 225 எடுத்துங்க. அந்த 225லேயே பீகார், ஜார்க்கண்ட்,
உத்தரப்பிரதேசம். இந்த 3ஐயும் சேர்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு 80, பீகாரில் ஒரு 40, ஜார்க்கண்டில் ஒரு 14, 134 இடங்கள். இது அன்னில டெல்லியில் ஒரு 7. சரியா? இந்த ஒரு 141 இடம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% மேற்பட்ட நம்பர். இந்த 4 மாநிலங்களிலும் இன்னைக்கு வந்து நீங்க வந்து 2014-19 தவறவிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 இடங்கள்லையுமே பிராந்திய கட்சிகள் வந்து நொறுங்கி போயிருந்தாங்க. நாட்டினுடைய பிரதான கட்சிகள் என்று பட்டியலிடப்படக்கூடிய, அதாவது காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் அடுத்த நிலையில் பட்டியலிடப்பட்ட பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், புதிதாக எழுந்து வந்த ஆம் ஆத்மி கட்சி, இவங்களுக்கெல்லாம் இந்த 4 மாநிலங்கள்லயும் எந்த விதமான ஸ்பேஸுமே இல்லாம தான் கடந்த எலக்டோரல் பேட்டில் இருந்துச்சு. உதாரணமாக 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில 7க்கு 7 இடங்களையும் பாஜக வென்றாங்க. அதே போல பீகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் பிரதானமான இடங்கள் அவ்வளவு வென்றாங்க. அதே போல ஜார்க்கண்ட் 14க்கு 12 ஜெயிச்சாங்க. அப்புறம் யூபி சொல்ல வேண்டியது 62 எடுத்தாங்க. இப்ப இந்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் எழுந்து வருதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. இந்த பிரதான எதிர்கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் வந்து அவங்க தெம்பா எழுந்திருக்காங்க, ரைஸ் ஆயிருக்காங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் இப்ப டெல்லியில வந்து எஸ்பெஷலி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பின்னாடி ஒரு சிம்பதி அவர் மேல கிரியேட் ஆயிருக்கு. பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு பெரிய எழுச்சிகரமான இளைய தலைவரா உயர்ந்து வராரு. நிதிஷ்குமார் தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாரு. அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல நிதிஷினுடைய மவுஸ் வந்து கீழே போயிடுச்சுங்கிறது அவருக்கே தெரிய போதா. அவர் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்து விலகிறதுக்கு விரும்பல. அவர் வந்து அவருடைய எண்ணிக்கை வந்து நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவருடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க. இந்த தேர்தலே அவர் பலகீனமான இடத்துல தான் இருக்கிறார். மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து அங்க வந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்கு சட்டமன்றத்துல. என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, பொதுவாகவே நமக்கு எலெக்ஷன் வந்தது அப்படின்னா, லோக்சபா எலெக்ஷன் வரும்போது யாரை நான் பிரதமரை சூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது நான் மாநில கட்சிகளை பார்க்க மாட்டேன், தேசிய கட்சிகளை பார்ப்பேன். எனக்கு இங்க சப்போர்ட் இருந்தா கூட மாநில கட்சிகளை தாண்டி என்னுடைய தேசிய பார்வை ஒரு பார்வை இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டில் இத்தனை காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் பரவலா எல்லா பக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எஸ்பெஷலி பிஜேபி ரூலிங் ஸ்டேட் இல்லாத ஸ்டேட்ஸ், நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் இப்போ இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது இது வந்து ஒரு தொகுப்பான விஷயம். அதாவது பாஜக 2014 மோடி அவர்களை முன்னிறுத்தினதுக்கு அப்புறம் இந்திய தேர்தல் களம்ங்கிறது ஒரு அதிபர் தேர்தல் களம் மாரி மாறி இருக்கு மக்களவையில். அதை நான் ஒத்துக்கிறேன். டெஃபினட்டா வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய பிரதமர் முகமா யாரையும் முன்னிறுத்தலை அப்படிங்கிறது, இந்தியா கூட்டணி முன்னிறுத்தலைங்கிறது ஒரு பின்னடைவு தான். அது ஒரு சரிவு தான். மக்கள்கிட்டையுமே அந்த கேள்வியெல்லாம் நான் பார்க்கிறேன். அதனால வந்து நானே அதை கடுமையாக விமர்சிச்சு சொல்லாமல் எழுத செஞ்சிருக்கேன். அது ஒரு ஃபேக்டரான அது ஒரு ஃபேக்டர். ஆனா இந்த தளம் வந்து எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மக்களுக்கு அதெல்லாம் புரிதல் இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சுட்டி காட்டின தமிழ்நாட்டை எடுத்துக்கோ. தமிழ்நாடு 2019 அப்படியே நேராக திமுக கூட்டணிக்கு அள்ளி கொடுத்துச்சு. இன்னைக்கு அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படை. எல்லா ஆய்வுகளும் அதுதான் சொல்லுது. அப்ப இங்க இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளரை யாரை நம்பி மக்கள் போட்டிருக்காங்க? அப்ப மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா என்ன இருக்குன்னா, யார் வரணும் யார் வரக்கூடாது, வந்தா என்ன நடக்கும், எப்படியான ஷேரிங் நடக்குங்கிற புரிதல்லாம் இருக்கு எல்லா மாநிலங்கள்ல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எப்படி வந்து தேசிய அளவுல பிரதமர் தேர்தல் அப்படி ஒரு முகம் வேணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி மாநில அளவுல முதல்வர் முகமும் முக்கியம். ஆனா முதல்வர் முகத்தை முன்னிறுத்தாமல் தான் பாஜக பல தேர்தல்களில் ஜெயிச்சிருக்கு ஹிந்தி மாநிலங்கள்ல. நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க, நல்ல ஆள் யாரையாவது கொண்டு வராரு, அப்ப மக்களை நீங்க அதுக்கு பயிற்றுவிச்சிருக்கும் போது அது தேசிய தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்ல வர்றது இதுதான். இன்றைக்கும் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. பிரதமர் முகம் அப்படிங்கிற இடத்துல மோடி முன்னிலையில் இருக்கிறார். அவர்கள் டெஃபினட்டா வந்து ஒரு தனி பெரும் கட்சியாக அவர்கள் தான் வருவார்கள். அதுலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வது போல் 400, 370 இந்த எண்கள் அல்ல. ஈவன் கடந்த முறை அவர்கள் வென்ற 303 இடங்களை பெறுவதே அவர்களுக்கு சவால். நீங்க அந்த கிராஸ் ஆர் பெஞ்ச் மார்க் இருக்கக்கூடிய 272 கிராஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு பெரிய வெற்றி தானே. இல்ல சார், நான் வந்து அவங்க வெற்றி பெற என்னன்னா நிறைய இப்ப ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும் அல்லது அந்த கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து சும்மா புலம்பிட்டே இருக்கிறாங்க, நாங்க தான் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கை வந்து எந்த கிரவுண்ட்ஸ்ல இருந்து வருதுங்கிறது முக்கியம் இல்லையா? இல்ல சார், நான் கிரவுண்ட்ல இருந்து தான் சொல்றேன். நீங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. பாஜகவினுடைய இயல்பான வாக்கு வங்கிங்கிறது 20%. இது வந்து 2009 வரைக்கும் இதுதான். 2009 நீங்க போய் வந்து இவர் அத்வானி தேர்தலில் 2014 மோடிக்கு முன்பு அத்வானி தலைமையில் பாஜக நின்னப்ப எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு போய் பாருங்க. 19% வந்து அவர்களுடைய ஓட்டு வங்கி. இதற்கு பிறகு மோடியினுடைய ஓட்டு வங்கின்னு ஒன்று தனியா இருக்கு. அதை நாம அங்கீகரிக்கிறோம். அட் த சேம் டைம் நீங்க புரிஞ்சுக்கங்க,
கடந்த 2 தேர்தலையும் தேசிய அளவிலான ஒரு அலையை உருவாக்க முடிஞ்சுச்சு. அந்த மாதிரி அலை வந்து இன்னைக்கு மோடி மக்கள்கிட்ட இல்லை. மோடி அலைன்னு இல்லை. அது முதல் 2014 வந்து காங்கிரஸ் மீது கடுமையான அதிருப்தி இருந்துச்சு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அதை ஒன்று திரட்ட மோடியால் முடிஞ்சு. அப்போ ஒரு மாற்றம் வேண்டும், பாஜக வேண்டும், மோடி வேண்டும், ஒரு அலை அவங்களால உருவாக்க முடிஞ்சு. 2019 புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி ஒரு தேசியவாத அலையை உருவாக்க முடிஞ்சு. ஆனால் இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்து லோக்கல் ஆயிருக்கு. லோக்கல் ஆகுறதுங்கிறது ஒவ்வொரு உள்ளூர்லையும் இருக்கக்கூடிய சங்கதிகள் அது வந்து முன்னிலை பெறும். ஜாதி விஷயங்கள், மத ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உள்ளூர்ல ரோடு இருக்கு, லோடு இல்லை, ரேஷன் பிரச்சனை. இப்போ வந்து யூபிலையும் பீகார்லையும் கடந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வரைக்கும் முதல் 2 கட்ட தேர்தல்களில் நம்பர்ஸ் வாக்குப்பதிவுடைய நம்பர் வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். உள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வாக்குச்சாவடிகளில் மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பெல்லாம் பண்ணுறாங்க. பல கிராமங்களில் எங்களுக்கு வந்து அடிப்படை அத்தியாவசிய வசதி செய்யப்படலைன்னு சில இடங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் போய் அவங்கள வந்து அகாமடேட் பண்ணுறாங்க. அப்போ அர்த்தம் என்ன? அங்கே உள்ளூர் விஷயங்கள் பிரதிபலிக்குதுங்கிறது தானே. நான் சொல்ல வர்றது, எந்த அளவுக்கு இது வந்து லோக்கலாக மாறுதோ அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு அது சிரமம். அதனால தான் பிரதமர் இந்த அளவுக்கு பேசுகிறார். நான் திரும்ப சொல்றது, பாஜக வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. பாஜக முன்னிலையில் இருக்கு. ஆனால் அவர்கள் ஏற்கனவே பெற்ற 303ங்கிறதே அவர்களுடைய வரலாற்றிலே பெற்ற பெரிய எண். அந்த எண்ணை கடப்பதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது மேலும் பலகீனப்பட்டிருக்கிறது. நான் இந்த இடம் 2 இடம் மேற்கு கிழக்கு இது 2 சொல்றேன். கடந்த முறை வந்து பெரும்பான்மை இடங்கள் 90% மேல் அவர்கள் வென்ற கிழக்குல வந்து பீகார், ஜார்க்கண்ட், அதே போல மேற்குல மகாராஷ்டிரா, இந்த 2 இடங்கள்லயுமே அவர்கள் இந்த முறை பலகீனமா ஆகியிருக்காங்க. அங்கே கட்சிகள் உடஞ்சிருக்கு, இவர்களோட கூட்டணி பலகீனப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இவர்கள் ஆளும் கூட்டணியோட ஒரு அங்கமா இருக்காங்க. அங்க வந்து பாஜக கூட்டணியோட ஒரு அங்கமா இருக்காங்க, சிவசேனையோட. இந்த பக்கம் வந்து நிதிஷ் கூட்டணியோட ஒரு அங்கமா இருக்காங்க. இது எல்லாமே உள்ளூர் அதிருப்தியும் சேர்த்து அவர்கள் மேல விழக்கூடியது. அங்க மக்கள்கிட்ட அந்த அதிருப்தியை பார்க்க முடியுது. ஆகையால் தான் சொல்றேன், இந்த நம்பர்ஸ் 31ங்கிறது குறையும் போது 272க்கு கீழே அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிறது. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345.